இவ்வளவு சிறப்பாக ஏற்பாடு செஞ்சிருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழக செயலாளர் வேட்பாளர் அவரும் துரை சந்திரசேகர் அவர்களுக்கும், வடத்தநாடு வேட்பாளர் அருண் வைத்தியலிங்கம் அவர்களுக்கும், தஞ்சாவூர் மக்களவை உறுப்பினர் சகோதரர் முரசொலி அவர்களுக்கும், தஞ்சை சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு டி.கே.ஜி. நீலமேகம் அவர்களுக்கும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ரங்கசாமி, தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு செல்வம், மாநகராட்சியுடைய துணை மேயர் சகோதரி அஞ்சுகம் பூமதி, மாநில நிர்வாகிகள் இறைவன், ஜித்து, கார்ல் மார்க்ஸ், மாவட்ட பொருளாளர் திரு எல்.ஜி. அண்ணா, மாவட்ட துணை செயலாளர்கள் கனகவல்லி பாலாஜி, எஸ்.என். மணிமாறன், மூவேந்தன், துணை அமைப்பாளர்கள் எஸ்.எஸ். சென்னவிச்செல்வன், உதயநிதி, மதிபாலன், சதீஷ்குமார், பத்ம விஜய், பிரபு, பிரசாந்தி, கிறிஸ்டபர், திருஞான சம்பந்தம், இளைஞரணி உள்ளிட்ட அனைத்து சார்பு அணிகளுடைய நிர்வாகிகள், அதே போல நம்முடைய கூட்டணி கட்சிகள், இங்க வந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி நண்பர்கள், இந்திய தேசிய காங்கிரஸ், திராவிட கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், மனிதநேய மக்கள் கட்சி, மக்கள் நீதி மையம், தமிழ் புலிகள் கட்சி, எஸ்டிபிஐ, முக்கோத்தூர் புலிப்படை, சமத்துவ மக்கள் கழகம் உள்ளிட்ட அனைத்து தோழமை கட்சியை சார்ந்த நண்பர்களுக்கும், இங்கே பெருமளவில் வந்திருக்கக்கூடிய அருமை தாய்மார்கள், அக்காக்களுக்கும், தங்கைகளுக்கும், பாட்டிகள் அத்தனை பேருக்கும், முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய இங்க வந்திருக்கக்கூடிய முத்தமிழர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எத்தனையோ மாவட்டத்துக்கு போயினாலும் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு எப்போ வந்தாலுமே அது எப்பவுமே ஸ்பெஷல் தான். தஞ்சாவூர் மாவட்டம் எப்பவுமே கழகத்துடைய கோட்டை. இன்னொரு ஸ்பெஷல் என்ன, அந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டம் தான் முத்தமிழ் கலைஞர் அவர்களை கொடுத்த மாவட்டம். இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துல கலைஞருடைய காலடி படாத இடமே கிடையாதுன்னு சொல்ற அளவுக்கு கலைஞர் இங்க வந்தார். 62 கலைஞர் அவர்கள் இந்த தஞ்சை மண்ணில் நின்றுதான் முதல்ல வெற்றி பெற்றாங்க. கலைஞர் அவர்கள் எப்போதுமே பெருமையா சொல்றது உண்டு, நானும் ஒரு டெல்டா காரன் அப்படின்னு கலைஞர் சொல்லுவார். அதே மாதிரி நம்முடைய தலைவர் அவர்களும் தொடர்ந்து சொல்லுவார், நான் ஒரு டெல்டா காரன் அப்படின்வார். இன்னைக்கு அதே பெருமையோடு நானும் ஒரு டெல்டா காரங்கிற உரிமையோடு உங்களை எல்லாம் சந்தித்து வந்திருக்கிறேன். இந்த எழுச்சியை பார்க்கும்போது நிச்சயம் இந்த முறை 8க்கு 8 தொகுதி ஜெயிக்க போறது உறுதி. அதுவும் எனக்கு கூடுதல் மகிழ்ச்சி என்னன்னா, உங்களுடைய வெற்றி வேட்பாளர் சகோதரர் சன் ராமநாதன் அவர்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும்னு அவசியமே கிடையாது. உங்க எல்லாருக்குமே அறிமுகமானவர் சகோதரர் சன் ராமநாதன் அவர்கள். எனக்கு என்ன இன்னும் கூடுதல் பெருமை, சன் ராமநாதன் அவர்கள் எங்களுடைய இளைஞர் அணியில வளர்ந்தெடுக்கப்பட்டவர். அதுவும் குறிப்பா நம்முடைய தலைவர் இளைஞரணி செயலராக இருக்கும்போது சரி, நான் இளைஞரணி செயலராக இருக்கும்போது சரி, இப்போ நான் இளைஞரணி செயலாளர். அப்போ அவர் எங்களுடைய மாவட்ட இளைஞரணி அமைப்பாளராக இருந்தார். அவருடைய சிறப்பான செயல்பாட்டை பார்த்து, அவருடைய பணிகளை பார்த்து நம்முடைய தலைவர் அவர்கள் தான் அவருக்கு நேரா பணியாற்றுகின்ற அந்த பொறுப்பை முதல்ல கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இன்னொரு ப்ரமோஷன் அங்கேயும் சிறப்பா செயல்படுறதுனால தஞ்சாவூர் மாநகர கழக செயலாளரும் பணியாற்றவும் அவருக்கு வாய்ப்பளித்தார் நம்முடைய தலைவர். கழக பணி, மக்கள் பணி எதுவா இருந்தாலும் அது ரெண்டுத்திலையும் சிறப்பா செயல்படுபவர் திரு சன் ராமநாதன் அவர்கள். குறிப்பா அவருடைய நிர்வாக திறமையால தமிழ்நாடு அளவில் சிறந்த மாநகராட்சிக்கான முதல் இடமும், இந்திய அளவில் 13வது இடமும் இந்த தஞ்சை மாநகராட்சிக்கு பெற்றுக் கொடுத்தாருன்னா அந்த பரிசு சிறந்த மாநகராட்சி 13வது இடம், இந்தியாவிலேயே 13வது இடம் நம்முடைய தஞ்சாவூர் மாநகராட்சிங்கிற அந்த பெருமையை பெற்று தந்தவர் திரு சன் ராமநாதன் அவர்கள். இன்னைக்கு அதிமுக ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ண போறாங்க. என்ன, லேப்டாப் திட்டம் அவங்க கொண்டு வந்தது நம்ம முடக்கிட்டோம் அப்படின்றாங்க. உண்மைதான், அவங்க தான் கொடுத்தாங்க. பள்ளிக்கூடம் படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. அது பிறகு அவங்களே நிப்பாட்டிட்டாங்க. 2019ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியிலேயே அந்த திட்டம் கைவிடப்பட்டது. நம்முடைய முதலமைச்சர் பார்த்தார், சரி பள்ளிக்கூட குழந்தைகளுக்கு கொடுக்கறத விட கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கொடுத்தா இன்னும் பயனுள்ளதா இருக்கும். அவங்க ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்றதா இருக்கட்டும், ஒரு மேற்படிப்புக்கா இருக்கட்டும், ஒரு இடத்துக்கு போய் வேலைக்கு சேர்றதா இருக்கட்டும், அவங்களுக்கு லேப்டாப் பயனுள்ளதா இருக்கும்னு இன்னைக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு ஒரே மாசத்துல நம்முடைய தலைவர் லேப்டாப் கொடுத்தார். இது தவிர இன்னொரு முக்கியமான திட்டம், போன சட்டமன்ற தேர்தலில் நாம சொன்ன வாக்குறுதி எதிர்கட்சிகள் செய்யவே முடியாதுன்னாங்க. நம்முடைய தலைவர் செஞ்சு காட்டினார். 1,31,00,000 மகளிருக்கு மாசம் 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் கொடுத்தார்.
அதை எப்படியாவது தடுத்து நிப்பாட்டணும் அதிமுகவும் பாஜகவும் கடும் முயற்சியில் ஈடுபட்டாங்க. தேர்தலை காரணம் காட்டி நிப்பாட்டணும் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நம்முடைய தலைவர் என்ன பண்ணாரு, அந்த சூழ்ச்சியை உடைச்சு பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதிக்கு 2000, நான் 1000 ரூபாய் கொடுக்கறத நிப்பாட்டுறேன், நான் கொடுக்குற 5000 ரூபாய் நிப்பாட்டி பாருன்னு கொடுத்தாங்க. நம்முடைய தலைவர் 5000 ரூபாய் கொடுத்தோம். முதலமைச்சர் காலையில 6:30 மணிக்கு மகளிருடைய பேங்க் அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் போட்டாரு. ஆனா நம்முடைய மகள் என்ன பண்ணாங்க, 9 மணிக்கெல்லாம் போய் பணத்தை எடுத்தாங்க. ஏன்? மோடி மேல அவ்வளவு நம்பிக்கை. முதலமைச்சர் காசு கொடுத்திருக்கிறாரு, உரிமை தொகை கொடுத்திருக்கிறாரு, பேங்க் பேலன்ஸ், மினிமம் பேங்க் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி மோடி அரசாங்கம் பேங்க்ல இருக்கிற பணத்தை எடுத்துருவாங்கன்னு அவ்வளவு நம்பிக்கை ஒன்றிய அரசு மேல. இப்போ நம்முடைய தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குறுதி? மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமைஞ்சோன்னு 1000 ரூபாய் உரிமை தொகை உயர்த்தப்பட்டு 2000 ரூபாய் கொடுப்போம்னு சொல்லியிருக்கிறாரு. கல்வி உதவித்தொகை 1000 ரூபாயில இருந்து 1500 உயர்த்தப்படும் உறுதிமொழி கொடுத்திருக்கிறாரு. முதலமைச்சர் காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்பு இப்ப 8ஆம் வகுப்பு வரைக்கும் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் விரிவுபடுத்தப்படும் உத்தரவு கொடுத்திருக்கிறார். 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு அடுத்த 5 வருஷத்துல யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ எல்லாருக்கும் வீடு வழங்கப்படும் உறுதிமொழி கொடுத்திருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவித்தொகை 1200 கொடுத்துட்டு இருக்கோம். அதை உயர்த்தி 2000 ரூபாய் கொடுப்போம் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். 50 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கிற திட்டம் உருவாக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மகளிர் சுய குழுக்களுக்கு கேரண்டி இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன் வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கோம். எல்லாத்தை விட மிக மிக முக்கியமான ஒரு திட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், ஆட்சி அமைச்சர் கூப்பன் திட்டம். தெளிவா இருக்கு. ஆட்சி அமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் எல்லா மகளிருக்கும் அவங்க கையிலேயே 8000 ரூபாய் மதிப்புள்ள கூப்பன் கொடுத்துருவோம். இதுதான் தரப்போறோம், அதுதான் தரப்போறோம்னு நம்ம சொல்லல. மகளிர் அவங்க வீட்டுக்கு என்ன தேவையோ, என்ன மின்சார வசதி தேவையோ அவங்க எந்த கடைக்கு வேற அவங்களே போய் வாங்கிக்கலாம். ஃப்ரிட்ஜ், மைக்ரோவேவ் ஓவன், கிரைண்டர், மிக்சி எதுவா இருந்தாலும் மகளிர் அவங்களுடைய இல்லத்தரசி திட்டம் அவங்களே முடிவு பண்ணிக்கலாம்னு நம்முடைய தலைவர் சொல்லிட்டார். இதெல்லாம் நடக்கணும்னா நம்முடைய திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையணும். நம்முடைய தலைவர் முதலமைச்சர் உட்காரணும்னா தஞ்சாவூர்ல இருந்து அந்த கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகணும். பண்ணுவோமா? சன் ராமநாதன் அவர்களே, குறைந்தது 1 லட்சம் சொல்லியிருக்கீங்க. குறைந்தது 50,000 வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்க வச்சு நீங்க அனுப்பணும். வாக்காளர்களை சந்திச்சு சொல்லுங்க என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கிறோம். நான் இப்ப சொன்னேன்ல, இந்த 5 வருஷத்துல என்னென்ன திட்டங்கள் கொடுத்திருக்கிறோம், மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்னென்ன செய்வோம்னு நான் தெளிவா சொல்லிட்டேன். இவ்வளவு பண்ணதுனால, இவ்வளவு திட்டங்கள் கொடுத்ததுனால இன்னைக்கு இந்தியாவிலேயே வளர்கின்ற மாநிலங்கள்ல நம்பர் 1 பொசிஷன்ல நம்முடைய தமிழ்நாடு இடம் பிடிச்சிருக்கு. டபுள் டிஜிட் growth 11.19% வளர்ச்சியோடு இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு இடம் பிடிச்சிருக்கு.